சென்னை நீலாங்கரையில் குவிந்த பெரியார் இயக்கத்தினர் சீமானின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தி ஆவேசத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தந்தை பெரியார் தமிழினத்தை அளித்தவர் என்றும் தமிழ் மொழியை தவறாக பேசியவர் என்றும் சீமான் கூறியது பெரும் சர்ச்சையை உண்டாக்கியது. இந்த கருத்து குறித்து கேட்டதற்கு பெரியார் அடிப்படையிலேயே பிழையானவர் என பேசியிருந்தார். பெரியாரை பற்றி சொன்னவுடன் பிரபாகரனோடு எடுத்த புகைப்படம் குறித்து விவாதிப்பதாக கூறியவர் பெரியாரா பிரபாகரனா என மோதி பார்த்து விடலாம் என சவால் விடுத்தார். உங்க பெரியார் மேல உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரபாகரன் போயின்னு வேற நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன் நான் மோதி ரெண்டி தானே பூரா குறுக்க வரேன் போனா எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்நிலையில் சீமானை கண்டிக்கும் விதமாக பெரியாரிய இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டு அருகே குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தந்தை பெரியார் திராவிட இயக்கம், திராவிட விடுதலைக் கழகம், மே 17 இயக்கம் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் சீமானின் உருவ பொம்மை மற்றும் உருவம் பொறித்த பதாகைகளோடு வந்தனர். சீமானின் புகைப்படத்தை காலணியால் அடித்தும் கீழே போட்டு மிதித்தும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இளம் பெண்கள் சீமானின் புகைப்படத்தை கிழித்தெறிந்து ஆவேசமாக அடித்ததால் போராட்ட களமே பரபரப்பில் மூழ்கியது. பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சீமானுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டவர்கள் சீமானின் புகைப்படத்தை வைத்து அதை சுற்றி நின்று கொண்டு ஒப்பாரி வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, சீமானுக்கு பொய் சொல்வதே வேலை, இதுவரை மக்கள் பிரச்சனைக்காக சீமான் வந்து நின்றதே இல்லை என கூறியவர் சீமானின் பயத்தையும் கோழைத்தனத்தையும் அம்பலப்படுத்துவதே எங்கள் வேலை என கூறினார். வைக்க சொல்லுங்க. சீமான் சார், நீங்க பிரஸ்ஸுக்காரன் உங்க வீரத்தை காமிக்காதீங்க. தம்பி நீ சொல்லு, நீ 10 திறக்குறள் சொல்லு, அங்க 10 தீக்குறள் சொல்லுங்கிற இந்த டயலாக் எல்லாம் வேற வச்சுக்கலாம். நேரம் மேடை போடுறோம், நாங்களே செலவு பொறுப்பெடுத்துக்கிறோம். துணிச்சல் இருந்தால் நேரம் வாங்க. உங்களுக்கு யோகியதை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இது வரைக்கும் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ கோழை அப்படின்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களோட பயணம் செய்த பெரியாரிஸ்டுகளுக்கு நீங்கள் எவ்வளோ பயந்தாங்கொழின்னு தெரியும். சரியா? பெரியாரா பிரபாகரனா என கடைசி வரை மோதி பார்த்து விடுவோம் என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். பெரியார் குறித்த அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததற்காக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமானின் வீட்டை முற்றுகையிடுவதற்கு முடிவு செய்திருந்தனர். இதையறிந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பாதுகாப்பு அளிக்கும் விதமாக சீமான் வீட்டின் முன்பாக கூடவிருந்தனர். ஆனால் அங்கு பாதுகாப்பு பணியிருந்த காவல்துறையினர் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுத்தனர். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்த சீமான் பெரியார் குறித்து மேலும் சில கருத்துக்களை தெரிவித்தார். தனது கருத்து இன்று சர்ச்சை ஏற்படுத்துகிறது என்றால் அதற்கு பெரியார் தான் பொறுப்பு என்றும், பெரியாரின் கருத்துக்களைத்தான் சொன்னேனே தவிர நானாக எதுவும் கூறவில்லை என தெரிவித்தார். என்ன இதுக்கு என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு. நான் புதுசா ஒரு கருத்தை சொல்லல. அவர் சொன்னதை பேசுனதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன தவறாயிருது? பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம். அதுல எது தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பே இருக்கணும். நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு அப்படிதானே சொல்லணும். நீங்க தப்பு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும், எது தவறுன்னு சொல்லணும். பிரபாகரனோடு இருந்தது போல வெளியான புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது என இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் என்பவர் அதிரடி கருத்தை வெளியிட்டிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக ராஜ்குமார் எங்கே சென்றார், அவர் என்னை பார்த்ததே இல்லை என தெரிவித்தார். அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தாரு? இவர் எதுக்கு அதை போட்டோவை வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கிருந்து எடுத்தார் அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா, பேசியிருக்காரா? எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க. வர
பெரியார் மீது அடி விழுந்தவுடன் பிரபாகரனோடு எடுத்த புகைப்படம் பொய் என வருகிறார்கள் என பேசியவர், பார்த்து விடலாம் பெரியாரா பிரபாகரனா என மோதி பார்த்து விடலாம் என்றும் பகிரங்க சவால் விடுத்தார். உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரபாகரன் பொய்ன்னு வேற நீ. அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன். நான் மோதிரண்டி தானே. பூரா குறுக்க வரேன் போறோம். எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. தமிழ் மொழி தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசிய பெரியார் அடிப்படையிலேயே பிழையானவர் என குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் சீமான். எங்கள் முன்னவர்களா எங்க அண்ணங்களா பேசுங்க. பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜாரியில வச்சு பூஜை பண்ணுங்க. எங்களுக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதானே. அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு. இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு. முதல்ல அடிப்படையிலேயே பெரியார் பிழையானவர். நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம். பெரியார் குறித்து இவ்வளவு சர்ச்சை கிளம்பிய நிலையில், நான் இதுவரை அடிக்கவே ஆரம்பிக்கவில்லை, வெறும் கையைத்தான் ஓங்கியிருக்கிறேன் என ஆக்ரோஷமாக கருத்துக்களை வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை அதிகப்படுத்தியுள்ளது.